உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறிந்து மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்று அமைச்சர் கோவி செழியன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியை நாம் திரையில் காணலாம். தீர்ப்பை அறிந்து மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்ததற்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி கருத்து தெரிவித்திருந்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் சட்டவிரோதமாக மாநாட்டை ஆளுநர் ரவி கூட்டியிருப்பதாகவும் கோவி செழியன் புகார் தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டதாக புகார் கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மிரட்டல் அரசியல் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது என்றும் அமைச்சர் கோவி செழியன் பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கு முன்பு ஆளுநர் ரவி கூட்டிய மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்கள் எப்போது ஏன் பங்கேற்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். சட்டமன்றத்தில் 2 முறை நிறைவேறிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசோடு மல்லு கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் துணைவேந்தர் இந்த மாநாட்டை கூட்டியிருப்பதாகவும் பதிலடி கொடுத்திருக்கிறார். தீர்ப்பை அறிந்து மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்ததற்கு மாநில அரசு எப்படி பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சட்டமன்றமும் துணைவேந்தர்களுக்கு சட்டமும் துணைவேந்தர்களுக்கு தெரிகிறது. ஆனால் எல்லாம் தெரிந்தும் ஆளுநர் வீம்புக்கு இந்த மாதிரியான செயல்களை செய்வதாகவும் கோவி செழியன் புகார் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மாநாட்டை கூட்டியதாக கோவி செழியன் பதிலடி கொடுத்திருக்கிறார். துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டதாக புகார் கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மிரட்டல் அரசியல் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது என்றும் அமைச்சர் கோவி செழியன் புகார் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு ஆளுநர் ரவி கூட்டிய மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்கள் எப்போது ஏன் பங்கேற்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கோவி செழியன் கருத்து தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசோடு மல்லு கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் துணைவேந்தர் மாநாட்டை ஆர் என் ரவி கூட்டியிருப்பதாகவும் கோவி செழியன் புகார் தெரிவித்திருக்கிறார். தீர்ப்பை அறிந்து மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்ததற்கு மாநில அரசு எப்படி பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சட்டமும் துணைவேந்தர்களுக்கு தெரிகிறது. ஆனால் எல்லாம் தெரிந்தும் ஆளுநர் வீம்புக்கு அரசியல் செய்கிறார் என்றும் கோவி செழியன் பதிலடி கொடுத்திருக்கிறார். வீம்புக்கு அரசியல் செய்வதாகவும் ஆர் என் ரவி மீது புகார் கூறியிருக்கிறார். மாநாட்டில் பங்கேற்பது சட்டத்துக்கு எதிராக அமையும் என கருதியே துணைவேந்தர்கள் புறக்கணித்ததாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது என்று சொன்ன மோடி அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாகவும் கோவி செழியன் ஆர் என் ரவிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆளுநர்கள் மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. வேந்தர்களாக ஆளுநர்கள் இருப்பதை பற்றி அரசமைப்பு சட்டத்தில் எதுவும் கூறவில்லை என்றும் அமைச்சர் கோவி செழியன் கருத்து பதிந்திருக்கிறார். துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டதாக புகார் கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மிரட்டல் அரசியல் என்பது பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது என்றும் கோவி செழியன் பதிலடி கொடுத்திருக்கிறார். செய்தியாளர் பிரபாகரன் நம்மோடு இணைகிறார். இது தொடர்பாக பிரபாகரன், இதனுடைய மேலதிக விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். உதகையில் இன்று ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற இந்த துணைவேந்தர் மாநாட்டிற்கு அழைப்பிடுத்த நிலையில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான அனைவருமே இதனை புறக்கணித்திருந்தனர். இந்நிலையில் இதற்கு துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருப்பதாக ஆளுநர் கூறிய நிலையில் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கு ஒரு பதில் அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்ற சொன்ன மோடி அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாகவும், மிரட்டல் அரசியல் என்பது பாஜகவுடைய டிஎன்ஏவில் ஊறி கிடப்பதாகவும் அது தங்களிடம் இல்லை என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது என்று அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளதாக ஆளுநர் கூறியிருப்பதற்கும், இதற்கு முன்பு ஆளுநர் கூட்டிய மாநாட்டில் துணைவேந்தர்கள் இப்போது பங்கேற்ற துணைவேந்தர்கள் இப்போது ஏன் பங்கேற்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட இந்த 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் அரசியல் சாசனத்தின் 142வது பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. இந்த தீர்ப்பு என்பது அனைத்து துணைவேந்தர்களுக்கும் முழுமையாக புரிந்திருப்பதாகவும், அது ஆளுநருக்கு மட்டும்தான் புரியாமல் இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும் சட்டமும் துணைவேந்தர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆனால் எல்லாம் தெரிந்தும் ஆளுநர் தான் வீம்புக்கு அரசியல் செய்கின்றார் என்ற
ஒரு விமர்சனத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சட்டத்திற்கு புறம்பாக துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி கூட்டியிருப்பதாகவும் இதில் பங்கேற்பது சட்டத்திற்கு எதிராக அமையும் என கருதி துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதையும் தன்னுடைய அறிக்கையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆளுநர் ரவிதான் சட்டத்தை மதிக்காமல் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் என்றால் துணைவேந்தர்களும் இப்படி நடக்க வேண்டுமா என்ன என்ற ஒரு கேள்வியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் எழுப்பியிருக்கின்றார். அண்மையில் கூட தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு புதிய ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டால் அரசியல் செய்ய ஆசைப்பட்டால் ஆளுநர் ரவி அந்த பதவியில் போய் அமர்ந்திருக்கலாமே, எதற்கு ஊட்டி ராஜ்பவனுக்கு சென்றார் என்ற ஒரு கேள்வியையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை, என்ஐஏ போன்ற அதிகார அமைப்புகளை வைத்துதான் ஒன்றிய அரசு எதிர்க்கட்சிகளை மிரட்டிக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு எதையும் சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். ஆளுநர்கள் அந்தந்த மாநில பல்கலைக்கழக வேந்தர்களாக செயல்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். முதலமைச்சர் போட்ட இந்த வழக்கு என்பது ராஜ்பவனை தாண்டி ராஷ்டிரபதி பவன் வரை பதம் பார்த்து விட்டதே என அடிவயிறு இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டு வைத்த மசோதாக்களால் தான் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததையும் தன்னுடைய அறிக்கையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏவில் ஊறி கிடக்கின்றது. மிரட்டுவது உங்கள் டிஎன்ஏவில் தான் இருக்கலாம், துணிந்து மாநில உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்பதுதான் எங்கள் டிஎன்ஏவில் இருக்கின்றது என்ற கருத்தை முன்வைத்து இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பிரபாகரன், மேலதிக விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.